உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் மத நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசல் பலி 100 ஆக உயர்வு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் நகரில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 ஐ தாண்டியுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையின் ஆக்ரா மண்டல ஏடிஜி அலுவலகம் இதை உறுதி செய்துள்ளது. முன்னதாக இச்சம்பவத்தில் 60 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஹத்ராஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் நிபுன் அகர்வால் பிபிசி நிருபர் தில்னாவாஸ் பாஷாவிடம் விபத்தில் 60 பேர் உயிரிழந்ததாகவும் 18 பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருந்தார். அப்போது எட்டா மாவட்ட எஸ்எஸ்பி ராஜேஷ் குமார் சிங் கூறுகையில், ஹத்ராஸ் மாவட்டத்தில் சிக்கந்தராவ் அருகே உள்ள முகல்கர்ஹி கிராமத்தில் போலே பாபாவின் போலே பாபா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தபோது நெரிசலில் சிக்கி 60 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களது சடலங்கள் எட்டாவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன என்றார். முன்னதாக எட்டா மாவட்டத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி உமேஷ் குமார் திரிபாதி கூறுகையில், இதுவரை 50க்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதில் 25க்கும் மேற்பட்டோர் பெண்கள், 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு பிறகு கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்றார். மத நிகழ்வு ஒன்றின் போது ஏற்பட்ட அதீத கூட்ட நெரிசல் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிகிச்சை மையத்தில் இருந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர், இவ்வளவு பெரிய விபத்து நடந்துள்ளது, ஆனால் ஒரு மூத்த அதிகாரி கூட இங்கு இல்லை. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை இங்கு நடத்த போலே பாபாவுக்கு அனுமதி வழங்கியது யார்? அரசு நிர்வாகம் எங்கே போனது என்கிறார். காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் ட்ரக்குகள், டெம்போக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் மூலம் சிகிச்சை மையத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். வீடியோவில் சிகிச்சை மையத்திற்கு வெளியே தரையில் பெண்களின் சடலங்கள் கிடப்பதை காணலாம். சிகிச்சை மையத்திற்கு வெளியே பதற்றமான சூழல் நிலவுகிறது. மேலும் மக்கள் தங்கள் குடும்பத்தினரை தேடி கூச்சல் எழுப்பி வருகிறார்கள். இந்த சம்பவம் பற்றி ஹத்ராஸ் மாவட்ட ஆட்சியர் ஆஷிஷ் குமார் கூறுகையில், மாவட்ட நிர்வாகம் இவ்விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மக்கள் இன்னும் மீட்கப்பட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 50 முதல் 60 பேர் வரை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் என்னிடம் தெரிவித்தனர் என்றார். இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி சப் கலெக்டரால் வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி. இது குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதே நிர்வாகத்தின் முதன்மை நோக்கம். காயமடைந்தவர்களுக்கும் இறந்தவரின் உறவினர்களுக்கும் முடிந்த உதவிகள் செய்து வருகிறோம் என்றார். மேலும் பல தகவல்களுக்கு இந்த தகவல் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.